நான் வந்து 2 கழுவு கழுவிட்டு 3வது கழுவுக்கு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து காளானை க்ளீன் பண்ணி நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 50 to 75 கிராம் வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க, அதாவது 75 மில்லி. உப்பு மட்டும் பத்தல, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துல நாம அப்படியே இதை வந்து தம் போட போறோம். நம்ம எதுவுமே அடியில வந்து பாத்திரமோ இல்லை தோசைக்கல்லோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு அதோட வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதோட வீடியோன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, குக்கர்ல வந்து குலையாம எப்படி வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்றது, பிரியாணி செய்யறதுன்னு கேட்டுட்டே இருந்த செல்லத்துங்களுக்காக இன்னைக்கு அதோட விளாக் தான் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் டே கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போறோம் குக்கர்ல. என்ன ஸ்பெஷல் டேன்னு தானே கேக்குறீங்க? நம்ம சேனலோட 3வது வருஷம் ஆனுவல் டே, சாரி ப்ளூப்பர் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம சேனலோட 3வது ஆனிவர்சரி. நம்ம வந்து அதை 3வது ஆனிவர்சரியை செலிப்ரேஷன் பண்றது உதாரணமா வச்சு இன்னைக்கு நம்ம அதை காரணமா வச்சு பிரியாணி சாப்பிட போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அரைச்ச பிரியாணில இன்னைக்கு பிரியாணி தரமா இறக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டேன். வெங்காயம் 6 எடுத்துட்டேன். அப்பெல்லாம் கண்டுக்காதீங்க, 6 இதுக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, 3 வெங்காயம் தான், 3 வெங்காயம் ஆனியன் ரைட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளர்ல அரிசி எடுத்தேன்னா 1/4 கிலோ அரிசி வரும். நம்ம வந்து 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே, காலைல சோறு மிச்சம் இருந்தா கூட அதையே வச்சு பொல போட்டுக்கலாம். ஸோ அதனால நான் ஷார்ப்பா 1/4 கிலோவுக்கு மேல எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு கம்மி. இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் என்ன அரிசி யூஸ் பண்றேன்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து இந்தியா கிட்ட தான் வாங்கிக்கிறேன். இந்தியா கிட்லயே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் லூஸ்லயே கிடைக்கும். ஸோ அதுல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மியா இருக்கும், ரைஸும் நல்லா இருக்கும். நான் இதுல தான் வந்து பிரியாணி செய்வேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதுவா இருந்தாலுமே நான் இந்தியா கிட்ட தான் மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். இன்னைக்கு அதை பண்ணலாம். இது வந்து அரிசி என்னைக்குமே பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் 2 கழுவு தான் கழுவணும். இப்படி போட்டு இப்படி எல்லாம் பிசையக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு கழுவி ஊத்திட்டு, 2வது கழுவி ஊத்திட்டு, 3வது தண்ணியை அப்படியே பிடிச்சி வச்சிடணும். சரி, ஓகே, இதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து 2 கழுவு கழுவிட்டு 3வது கழுவுக்கு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து காளானை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இதுல பாருங்க, அந்த எருவெல்லாம் இருக்கும், நல்லா நீட்டா கிளீன் பண்ணிடலாம். நான் காளான் வந்து தண்ணி வச்சு கிளீன் பண்ணிடுறேன். நீங்க எப்படி கிளீன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நானா கத்துக்கிட்டனால எது ப்ராப்பர் எது அன்ப்ராப்பர்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் சொல்லுங்க. அப்புறம் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு அந்த மன்னிப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 2 டேஸா சரியா வீடியோஸ் போடல. அம்மா வந்து வீடியோஸ் போடலன்னு வருத்தப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. அப்புறம் அது போக அன்பாக சண்டை போட்டீங்க. அதுவும் போக அம்மா நீங்க ஏமா நீங்க வந்து வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, உங்க வீடியோஸ் வராம எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்காக மெசேஜோ இல்லை பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தாங்க. இனி இந்த தவறு நடக்காம அம்மா வந்து சரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தாங்க. அப்புறம் அது இல்லாத பவர் ஷடோன்னு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ அதனாலதான் என்னால் வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. இப்போ இவனை வந்து கழுவி எடுத்துக்கலாம் பத்திரமா. இவனை வந்து இப்படி கழுவி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெடி பண்றது தான் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணிட்டோன்னு இருங்களேன், கடன்னு ஒரு 20 நிமிஷத்துல பிரியாணி ரெடி பண்ணிடலாம். 15 நிமிஷம் பிரியாணி ரெடியாக 5 நிமிஷம் தம், 5 நிமிஷம் தம் போட்டு இறக்கணும்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறீங்க நீங்க வந்து அதை ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். தண்ணி அளவு முதற்கொண்டு எல்லாமே கரெக்டா நான் சொல்லிடுறேன். இப்போ கிளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த பக்கம் நல்லா நம்ம காளான் வந்து 4 3 வெட்டிக்கிட்டோம். நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். பெருசா வேணாலும் பெருசா வெட்டிக்கலாம். இல்லை இதை விட பொடியா கிடைச்சிச்சுன்னா நீங்க முழு காளானா கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 3 வெங்காயம் மட்டும் உரிச்சு வெட்டிக்கிறேன். அரிசி ஏன் முன்னாடியே ஊற வச்சேன்னா, ஏன்னா காளான் பிரியாணி தான் செய்ய போறோம். அதெல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அரிசி ஊறிக்கும், டக்குன்னு நமக்கு வந்து வதங்கிடும். இப்ப சிக்கன் மட்டன் அது வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சட்டி அடுப்புல வைக்கும் போது அரிசி ஊற வச்சா போதும்னு சொல்லுவேன்.
இப்போ காளான் பிரியாணிங்கனால ஃபர்ஸ்ட் அரிசி உரிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு திங்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் வெட்டிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு தக்காளி போட்டது எந்த பிரியாணியுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நான் அளவு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா நான் சொல்றேன். வெங்காயம் எப்பவுமே நீல வாக்கில் நம்ம வெட்டிக்கலாம். பிரியாணிக்கு நீல வாக்கில் வெட்டினாதான் நல்லா இருக்கும். எடுத்து 3 கீறிட்டு இது 2 வெட்டிட்டேன். மறந்த வாக்கில் ஒரு மிளகாய் 2 கீறிட்டேன். இப்போ நம்ம வந்து 3 வெங்காயம் எடுத்துடணும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியில் 3, பெரிய சைஸில் 1 எடுத்துருக்கேன். ஏன்னா காளான் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தோட தக்காளி தூக்குள்ள இருந்தால் டேஸ்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இதையும் நம்ம வெட்டிக்கலாம். நீல வாக்கிலே தக்காளி வெட்டிக்கலாம். ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கலாம். இது கிராம்பே தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா நம்ம மசாலா வாங்காதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கிராம்பு. ஒரு ஸ்டார் பூ, அப்படியே ஒரு துண்டு பட்டை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிட்டேன். அப்படியே அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஏலக்காய். ஆனால் நெய் நம்ம வீட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஏலக்காய் வந்து 3 சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி கம்மியாக தரும். ஏலக்காய் 3. இன்னைக்கு இன்னும் சில பொருள்கள்லாம் நம்ம வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இன்னும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்காம இருக்கேன். அதனால இருக்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். கொஞ்சமா கல்பாசி 2 பிரியாணி இலையை வந்து 2ஆ கிழிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன். போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 to 75 கிராம் வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது 75 மில்லி. நம்ம வந்து நெய் இல்லாம தான் பிரியாணி செய்ய போறேன். ஏன்னா நெய் குண்டால நெய் தீந்து போச்சு. நெய் காய்ச்சவே இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளார கிடக்கு. நெய் இல்லாம தான் இன்னைக்கு பிரியாணி. எண்ணெய் காஞ்சோடனே எடுத்துருக்கிற மசாலால உள்ள போட்டு அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இல்லை, அது சிக்கன் பிரியாணிக்கு தான் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது பச்சை வாசனை போன பின்னாடி வெட்டி வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா புதினா தழை, அதுவும் எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தக்காளி வெங்காயம் வதங்கும் போது போட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி சேல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து 1 ஸ்பூனு எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலா தீந்துருச்சு. இப்போ ரீபேட்ச் ரெடி பண்ணணும், அதுக்குள்ளே 2 நாள் மோடமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரெடி பண்ணாமல் இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இதுவே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா நான் ஏற்கனவே ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக போட்டுட்டேன். இதில் வந்து மீடியமான காரம் தான் நான் போட்டிருக்கேன் நம்ம சேல் பண்ணுற மசாலாவில். ஸோ நான் கொஞ்சமாக இவ்வளோதான் பார்த்துக்கோங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்த்திக்கிறேன். இவ்வளோதான், வேறு இடையில இது சேர்த்த மாட்டேன். இதே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம எந்த மசாலா சேர்த்துனாலுமே எண்ணெயில் சேர்த்தி பாருங்கள், நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். மெயின் விஷயமே வந்து நம்ம எண்ணெயில் வதக்கினா தான் எல்லா மசாலாவும் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளானை உள்ள சேர்த்திக்கலாம். மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது அப்படியே சுருண்டு வந்துடும். இப்போ தண்ணிக்கு இன்னும் எதுவுமே ஊற்ற வேண்டாம், நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம பிரியாணி மசாலா வேணுங்கிறங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபீட்பேக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நீங்கள் கேட்பீங்களா எப்படிம்மா நீங்கள் செய்கிற பிரியாணி மட்டும் கலர் வருதுன்ட்டு. இப்போ உங்கள் முன்னாடி என்ன போட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இதை வந்து உங்கள் முன்னாடியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். என்னோட இது எப்பவுமே எடுத்து செஞ்சுட்டு டக்குன்னு அடுத்து வந்து தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் போட்டுக்குவேன். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். நான் காஷ்மீரி மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், தேவைக்கு மட்டும். அதனால மிளகாத்தூளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ளார வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக புழு பூச்சி எதுவும் வராது. இது நல்லா அப்படியே வதங்கட்டும். எல்லாம் நமக்கு காளான் எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சு, மசாலாவில் கலந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டேன். இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம்.
இன்னும் சொல்ல போனா இதுல 1 டம்ளர் அரிசி எடுத்தனா இந்த சொம்புல 1 சொம்பு தண்ணி எடுத்துக்கேன். இப்போ உங்களுக்கு அளவு ப்ராப்பரா சொல்லணுங்கனால டம்ளர்லயே அளந்து ஊத்துறேன். இப்போ நம்ம வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துறீங்களா, 2 டம்ளர் தண்ணி, 2.25 டம்ளர். ஏன் இந்த 2.25 டம்ளர்னா இதுல நமக்கு வந்து தண்ணி விடல, ஸோ அதனால நமக்கு 2.25 டம்ளர். 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர். தெரியுதுங்களா தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு? ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து உப்பு காரம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நல்லா கொதி வந்தோடனே நமக்கு ஊறிட்டு இருக்க அரிசியை உள்ளார போட்டு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டு தம் போட்டால் பிரியாணி ரெடி. பார்த்துக்கோங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு சாப்பாட்டுலையும் இப்படி தான் நம்ம கலர் கொடுக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து உப்பு மட்டும் பத்தலை, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுறேங்க. நல்லா நமக்கு அரிசி ஊறி இருக்கு இல்லையா, இந்த பதம் நமக்கு ஊறி இருக்கும் போது 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி. இப்போ நார்மல் அரிசிக்கு இதுக்கு வந்து நம்ம 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அரிசி வச்ச பர்ஃபெக்டான அளவு வந்து வச்சுக்கோங்க. நமக்கு ரைஸு கொஞ்சம் கூட உடையாது. இப்போ நான் வந்து 2.25 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் நான் சுத்தமாக வடிச்சிட்டேன். நல்லா கொதிச்சு வரட்டும் குக்கர்ல. நல்லா நம்ம கொதிச்சிருச்சு. அரிசி வந்து உள்ளார சேர்த்திக்கலாம். 2 நிமிஷத்துல வந்து நமக்கு பாசுமதி ரைஸ் வந்து ஒரு 40-50% வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் தோசைக்கல்ல வைக்காமலே தம் போட்டு அடி பிடிக்காம இறக்க போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு மெயின் டாஸ்க்கு. எப்பவுமே அம்மா வந்து தோசைக்கல் வைப்ப அடியில, இன்னைக்கு தோசைக்கல் எதுவும் வைக்க போறது கிடையாது. ஸோ அப்படியே வேணா ஒரு கிண்டிக்கலாம் லைட்டா. இன்னைக்கு நம்ம நெய் போடலை, எண்ணெய் லெவலாக தான் ஊற்றிருக்கோம், கலருக்கு எதுவும் போடலை. பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு பிரியாணி. அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம் கொதிக்கிட்டோம். பாருங்க நல்லா நமக்கு வந்து அரிசியும் சாப்பாடும் ஒன்னாயிடுச்சு. ஐயோ அரிசி சாப்பாடுங்கிற அரிசியும் தண்ணி மன்னிச்சிருங்க. ஏன்டா அம்மா அப்படி வளர்றோன்னே தெரியல. பார்த்தீங்களா இப்போ நமக்கு வந்து ஒரு 50% அரிசி வெந்துருச்சு. இன்னொரு ஒரு நிமிஷத்துல நாம் அப்படியே இதை வந்து தம் போட போகிறோம். ஸோ இப்படிதான் இருக்கணும். நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல தம் போட்டு இந்த லெவல்ல இருக்கணும். நான் வந்து தோசைக்கல் இல்லாம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் தம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி வந்து நமக்கு சுண்டி வரட்டும். பார்த்துக்கோங்க நமக்கு அரிசியும் தண்ணியும் கரெக்டாக வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் நமக்கு பிரியாணி. நமக்கு உடையாம வர்றது இந்த பதம் தான். இப்படி தான் நமக்கு வேணும். இதுக்கு மேலே நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம், மேலே லைட்டாக மல்லி இலை தூவுறதுனாலும் தூவிக்கலாம், கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட துளியுண்டு தூவிக்கலாம். இன்னைக்கு நான் அது எதுவுமே பண்ணலை. ஸோ அவ்வளோதான் நமக்கு ரெடி. பார்த்தீங்களா அப்போ இருந்தது இப்போ இருந்ததுக்கும் தண்ணி நமக்கு. நான் இது வந்து 4 முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி போட்டால் ரப்ஸுக்கும் நிறுவுக்கும் பிடிக்கும். காளான் சாப்பாட்டில் எண்ணெயில் போடாமல் நார்மலாக அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி பண்ணிவிட்டு கேஸ் கட் போட்டிருக்கேன், மூடியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலை போட்டுடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் ஃபுல்லாக அடுப்பு எந்த அளவுக்கு லோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லோ பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இந்த சின்ன அடுப்பில் தான் தூக்கி வைக்க போகிறேன். இப்போ இந்த சின்ன அடுப்பில் தான் நான் வந்து இவ்வளோதான் சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் போட்டு இந்த சாப்பாட்டை இப்படி எடுத்து வச்சிட போகிறோம். ரெடி ஆனோடனே நம்ம பார்க்கலாம் தம் எடுக்கிறத. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நான் குக்கர் மூடியை கலட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நம்ம எதுவுமே அடியில் வந்து பாத்திரமோ இல்லை தோசைக்கல்லோ அந்த மாதிரி எதுவும் வைக்காம சிம்லேயே வச்சு தம் போட்டிருக்கோம். மேலே பாருங்களேன் ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து தம் எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க எப்படி நமக்கு நல்லா உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சா. பார்த்துக்கோங்க நல்லா ரெடி ஆயிடுச்சா. ஸோ இதுதான் நான் குக்கரில் இப்படி தான் செய்வேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு அம்மாவுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தாங்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவை சந்திப்போம். பாய்.
அப்படியே எண்ணெயோட சேர்த்து போட்டு மா எண்ணெயும் சேர்த்து போட்டுவிடு. ம்